Hey, hello, good morning friends. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ உங்கள் யாருக்கும் டிரைவிங் தெரியும் இல்லை ஆட்டோமேட்டிக் கார் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இப்போ நிஷான் மைக்ரா. இது வந்து ஒரு காம்பேக்டான ஹேட்ச்பேக் கார். இது வந்து ஒரு டாப் அண்ட் மாடல். ஸோ இந்த காரோட இன்டீரியர் பார்க்குறீங்கன்னா இதுதான் இந்த காரோட இன்டீரியர். ஸோ இதுதான் அந்த கியர் பேட்டர்ன். பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவிங் அண்ட் எல் அப்படின்ற மோட்ஸ் இருக்குது. இந்த காரோட அவுட்டர் லுக் வேணும் அப்படின்னா ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஓல்டு மாடல் கார் தான், பட் வெல் மெயின்டைன்ட், நல்ல கண்டிஷனில் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ரொம்ப காம்பேக்டான ஹேட்ச்பேக். 4 வீல்ஸ் அலாய் வீல் வந்துடுது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஹேட்ச்பேக் கார் எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஹேண்ட் பிரேக் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சிலேட்டர், இது வந்து பிரேக்கு. ஆட்டோமேட்டிக் கியரில் வந்துட்டு கிளட்ச் இருக்காது. ஸோ இப்போ நம்ம காரை மூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் எடுத்திருக்கா, ரிலீஸ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கார் வந்து பார்க்கிங் மோடில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ வந்துட்டு பார்க்கிங்லேருந்து நம்ம ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவிங் மோட் சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இப்போ டிரைவிங் மோட் சேஞ்ச் பண்ணிட்டா பிரேக் அமைச்சிருக்கோம். இப்போ பிரேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணால் காரு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பிரேக் எடுத்தாலே ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பிரேக் அடித்தா வெஹிக்கிள் வந்து ஸ்லோவாயிரும். மறுபடியும் பிரேக்லேருந்து ஆக்சிலேட் மூவ் பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்காக கார் மூவ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அடிஷ்னலாக ஆக்சிலேட்டர் வேணும்னு ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஆக்சிலேஷன் வேணும் அப்படின்னா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறதுன்றது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம ரொம்ப கேஷுவலாக ஓட்டலாம். மேனுவல் கியர்னால் கியர் சேஞ்ச் பண்ணணும், டிராஃபிக் பார்க்கணும், அந்த மாதிரி நிறையா நம்ம ரொம்ப மெனக்கெட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆட்டோமேட்டிக் மேனுவல் கார்னால். அதே ஆட்டோமேட்டிக் கார்னால் ரொம்ப கேஷுவலாக போய்க்கலாம். ஸோ உங்கள் யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். காரை பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்படியுமே, இல்லை அதோட மெயின்டெனன்ஸ் இஷ்யூ, இல்லை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இது போன்ற கார் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரெகுலராக கார் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Bye. See you in the next video. Bye.